ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு பரோட்டா, அதுவும் ஹெல்த்தியான சாஃப்டான ஒரு வீட் பரோட்டா. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக பரோட்டானா மைதாவில் பண்ணாங்க, இது ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் வீட் பரோட்டா செஞ்சு பார்ப்போம். நல்லா லேயர்டாக வர வீட் பரோட்டா. ஸோ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட் பரோட்டாங்கிறதுனால அது வீட் மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு வீட் மாவு எடுத்துக்கலாம். அப்போ அதோட சேர்க்கறதுக்கு இதுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் அது கலர் வருங்க, பரோட்டாக்கு அந்த நல்ல கோல்டன் கலர் வரும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் சுகர் சேர்த்தா. அப்புறம் இது ஒரு 1.5 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதுக்கு ஆக்சுவலாக சிலவங்க அந்த பால் சேர்ப்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. அது இல்லாமே நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். ரொம்ப நேரமும் நம்ம இது ஊற வைக்கணுன்ட்டு இல்லை. ஒரு 10-15 நிமிஷம் யூஸ்வல் சப்பாத்தி மாதிரியே தேவைப்படுற அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லபடியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ரொம்ப நேரம் இன்னும் நம்ம அது ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எல்லாம் பிசையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் போதுங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்படிதான் போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. யூஸ்வலாக சப்பாத்திக்கெல்லாம் நாம் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியே தான். கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் வச்சுக்காது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து அரட்டிக்கலாங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இது போதுங்க, இந்த அளவுக்கு ஊறினா போதும். சரி, இனி நாம் இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இதில் நமக்கு 10 பால்ஸ் கிடச்சிருக்குங்க சப்பாத்திக்கு. ஸோ நாம் இது எவ்வளவு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக செஞ்சுக்கலாங்க. இது ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கும். செஞ்சுட்டு இதில் ஃபஸ்ட் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது நெய் போட்டால் தான் அந்த லேயர்ஸ்லாம் கரெக்டாக நிற்கும். அதவே வந்துடும். எல்லா பக்கமும் நெய் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த கோதுமை மாவு போட்டு இது அப்படியே ப்ளீட்ஸ் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கலாங்க. இது நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நாம் இது செஞ்சு பார்ப்போம். இதுதான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு, நெய் போட்டிருக்கிறதுனால ஸ்ட்ரெச் பண்ண வருவாங்க ஈஸியாக. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணலாங்க. அப்படியே ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணி எண்டை அப்படியே உள்ளே அப்படியே இதாக்கி வச்சிடலாங்க. இந்த மாதிரி இன்னொன்று செஞ்சு பார்ப்போம்.
இந்த மாதிரி எல்லா சைட்லும் இந்த மாதிரி ஆக்கி நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி என்ன ஓரமெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஆக்கி அது மேலே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிடலாங்க. நெருக்கமாக அப்படியே கட் பண்ணிவிட்டு இது இன்னொரு மெத்தட். அப்புறம் இது இப்படி இப்படி சேர்த்து இந்த பக்கத்துலேருந்தும் அப்படியே எல்லாமே ஒன்றா சேர்த்து மறுபடியும் அதே தான் அப்படியே ரவுண்டாக பண்ணி பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு காட்டுறேங்க. இது வந்து இன்னொரு மெத்தடுங்க. இந்த மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி அதில் நெய் போட்டு மறுபடியும் அது மாதிரி கோதுமை மாவு போட்டு இது வந்து இப்படி பண்ணி இங்கேருந்து இப்படி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி இங்கே இப்படி சென்டரில் இப்படி பிடிச்சி இப்படி இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணி பார்த்திங்கன்னா எத்தனை லேயர்ஸ் வருது. ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். அவ்வளோதாங்க. இப்போ இந்த 3 மெத்தட்ஸ் காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து இனிப்பை திரட்டலாங்க. ரொம்ப அழுத்தி திரட்டாமல் லைட்டாக அப்படியே திரட்டினா போதுங்க. அந்த லேயர்ஸ் எல்லாம் இது வீட் பரோட்டா இருக்கிறதுனால மைதா மாதிரி ஸ்ட்ரெச் ஆகாது, எல்லாம் மறுபடியும் சேர்ந்துடும். அதனால் லைட்டாக அதே சமயத்தில் கொஞ்சம் தின்னாக சேர்த்துடலாம். இப்படி அவ்வளோதாங்க. இது போதும். இந்த மாதிரி போதும். இன்னும் இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த 2 பரோட்டாவுமே திரட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. லேசாக மாவு போட்டு விட்டுதுன்னா மாவு போட்டு அப்படியே கரெக்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியும் நிறைய லேயர்ஸ் வருது. மைதாவில் தான் பரோட்டா செய்ய முடியும்னு இல்லைங்க, நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி வீட்லேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் இந்த மாதிரி செய்யலாம். அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் போட்டு இது இப்போ வந்து அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே விட்டுட்டோம்னா ரஃப் ஆகிடும். ஸோ இது சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் அப்படியே எல்லா பக்கமும் வெந்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும்.
இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, நிறைய லேயர்ஸ் தெரியுது. இது ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அதே மாதிரி தான் எதுவுமே அடிக்கடி திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம்ஸ் கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டுங்க, சட்டுன்னு தேஞ்சிரும். இப்படி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லா பக்கமும் வெந்துகிட்டே இருக்கும். இது இப்போ செகண்ட் பரோட்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பரோட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ லேயர்ஸாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. நல்லா லேயர்ஸாக வருதுங்க, அது லேயர்ஸாக வருது. ஸோ இந்த பரோட்டாவும் கொஞ்சம் சின்ன தீயில், கம்மியான தீயில் வந்து நம்ம செஞ்சால் நல்லா உள்ளுக்கு நல்லது. கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இருந்து வேகணும். அதனால ஸோ மீடியமில் வச்சுட்டு செஞ்சிடலாங்க. இதுவும் ஆயாச்சுங்க. இப்போ அடுத்த பரோட்டா போட்டுக்கலாம். எதுக்கும் லைட்டாக ஆயில் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு இந்த மெத்தட்லேயுமே நல்ல லேயர்ஸ் வருதுங்க. ஸோ இந்த 3 மெத்தடுமே நல்லா தான் வருது. உங்களுக்கு எது நல்லா இருக்குது முடியும்னு தோணுதோ அதை செய்யுங்க. இப்போ ஆயாச்சுங்க. இப்போ லைட்டாக இந்த பரோட்டா, இந்த மைதா பரோட்டாக்கெல்லாம் அடிக்கிற மாதிரியே இது லைட்டாக அப்படி அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக உங்களுக்கு நல்ல லேயர்ஸாக வருதுங்க. எல்லாமே நல்லா லேயராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கோதுமை பரோட்டா கூட இந்த அளவுக்கு ஈஸியாக ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் நல்லா ஹெல்த்தியாக சாஃப்டாகவும் செய்ய முடியும். இதுக்கு இப்போ வந்து சைட் டிஷ்ஷாக இப்போ இந்த பரோட்டா ரெடிங்க. இதுக்கு வந்து இப்போ சைட் டிஷ்ஷாக இப்போ சிக்கன் கிரேவி தாங்க. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவி எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த கிரேவி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட வீடியோ வந்து நான் ரொம்ப சீக்கிரமே இதை அப்லோட் பண்ணுறேங்க. இதை வீடியோ எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் கிரேவியோட பரோட்டா, அதவே சால்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே தெரிஞ்சுக்கிடுங்க, நல்லா இருக்குமே. இது நல்ல ஹெல்த்தியான ஒரு பரோட்டா தானே. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சொன்னோம்னா என்னை மாதிரி நியூ யூடியூபர்ஸ் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிறத விட ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தான் அதை அமுத்திட்டு போங்க. எங்களுக்கு அது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மேற்கொண்டு நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இது சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.